தோட்டத்தில் களை எடுத்துவிட்டு வீட்டிற்கு தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த 45 வயது பெண்ணை காட்டுக்குள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட கொடூரன். மது போதையில் மிருகமாக மாறிய கொடூரன் யார்? அந்த கொடூரன் சிக்கினானா? ஒரு நபரை அடிச்சு தரதரன்னு இழுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகள். அடுத்து அந்த நபர்கிட்டையும் விவசாயிகள் கிட்டையும் காவலர்கள் விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் அடிவாங்கின நபர் யாரு, அந்த நபரை விவசாயிகள் ஏன் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தாங்கன்னு எல்லா கேள்விகளுக்குமே பதில் தெரிஞ்சது. தூத்துக்குடி ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 42 வயசான முருகன். கன்னியாகுமரி களியக்காவிளை பகுதியைச் சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு முருகன். இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இதுக்கு மத்தியில கணவரோட நடவடிக்கைகள் பிடிக்காததாலும் தினமும் மது குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றதாலையும் பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க மனைவி. கடந்த 3 வருஷமா மனைவியை பிரிஞ்சு தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காரு முருகன். பொட்டலூர் அணையில் உள்ள ஒரு மீன் பதப்படுத்தும் ஆலையில சமையல் மாஸ்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முருகன் தினமும் பனி முடிஞ்சு மது குடிக்கிறது வழக்கம். அதே மாதிரி வார விடுமுறை நாட்கள்ல மது குடிச்சிட்டு பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல போய் சும்மா ஊர் சுத்துறதையும் முருகன் வழக்கமா வச்சிருக்காரு. அப்படித்தான் தெய்வ செயல்புறம் பகுதிக்கு போயிருக்காரு முருகன். அங்கு உள்ள தன்னோட தோட்டத்துல களை எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க 45 வயசு பொண்ணு. களை எடுக்கிற வேலையை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு தனியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த பொண்ணு. எதிரில வந்த முருகன் அந்த பொண்ணை தூக்கிட்டு காட்டு பகுதிக்கு போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணோட கூச்சல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து தோட்டத்தில் இருந்த விவசாயிகள் முருகனை சுத்தி வளைச்சு புரட்டி எடுத்திருக்காங்க. அவங்க அடிச்ச அடியில முதுகு பகுதியில அதிக காயமான முருகன் தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. முருகன் மேல புதுக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிகிச்சைக்கு பிறகு முருகனை சிறையில் அடைக்க போறதா காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மத்தியில முருகன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி தெய்வ செயல்புறம் கிராம மக்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க.